ஓம் சாந்தி 7/6/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களிடையே ஆன்மீக சகோதரர்கள். உங்களுக்குள் ஒருவர் மற்றவரோடு மிகவும் அன்பு இருக்க வேண்டும். நீங்கள் அன்பு நிறைந்த கங்கைகளாக ஆகுங்கள். ஒருபோதும் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது. கேள்வி: ஆன்மீக தந்தைக்கு எந்த குழந்தைகள் மிக மிக அன்பானவர்களாக இருக்கிறார்கள்? ஆன்மீக தந்தைக்கு எப்படிப்பட்ட குழந்தைகள் மிக மிக அன்பானவர்களாக இருக்கிறார்கள்? பதில்: யார் ஸ்ரீமத் படி முழு உலகத்திற்கும் நன்மை செய்து கொண்டிருக்கிறார்களோ. இது முதல் பாயிண்ட். யார் ஸ்ரீமத் படி முழு உலகத்திற்கும் நன்மை செய்து கொண்டிருக்கிறார்களோ. இரண்டாவது, யார் மலர்களாக ஆகியிருக்கிறார்களோ. ஒருபோதும் யாரையும் முள்ளாக தைப்பதில்லையே, அதாவது குத்துவதில்லையே. தங்களுக்குள் மிக மிக அன்பாக இருக்கிறார்களோ. ஒருபோதும் கோபித்துக் கொள்வதில்லையோ. அவர்கள் பாபாவிற்கு அன்பானவர்களாக இருக்கிறார்கள். யார் தேக அபிமானத்தில் வந்து சண்டையிட்டுக் கொள்கிறார்களோ, உப்பு நீராக இருக்கிறார்களோ, அவர்கள் பாபாவின் மரியாதையை இழக்க செய்கிறார்கள். அவர்கள் பாபாவின் நிந்தனை செய்விக்கக்கூடிய நிந்தனையாளர்கள். ஓம் சாந்தி. லௌகிக்க சகோதரர்கள் செல்வத்திற்காக கணக்கு கேட்டு தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். இங்கே சண்டையிட்டுக் கொள்வதற்கான விஷயமில்லை. ஒவ்வொருவரும் நேரடியாக தொடர்பு வைக்க வேண்டியதாக இருக்கிறது. எந்த அளவிற்கு தனியாக பாபாவை நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு ஆஸ்தி கிடைக்கும். தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டால் பிறகு தெய்வீக குழந்தைகளுக்கும் அசுர குழந்தைகளுக்கும் வித்தியாசமே இல்லை. தேக அபிமானம் உடையவர்களாக ஆகி சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் அல்லவா. மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது. எலி எப்படி கடிக்கிறது என்பது தெரிவதே இல்லை. மாயையும் மிக இனிமையாக ஊதிவிட்டு பிறகு கடித்து விடுகிறது. தெரிவது கூட கிடையாது. நிறைய கிளை நிலையங்களில் உப்பு நீராக மாறியிருக்கின்றார்கள். இப்போது யாரும் சம்பூர்ணமாகவில்லை. மாயை சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறது. மாயை அப்படி தலையை திருப்பி விடுகிறது. அது தெரிவதே இல்லை. எப்படி எந்த சம்பந்தமும் இல்லாமல் ஆத்மா வந்ததோ அப்படியே செல்ல வேண்டும். பேராசை என்பதும் குறைந்தது கிடையாது. பொருட்களின் மீது பற்று இருக்கிறது என்றால் கடைசி நேரத்தில் அதுதான் நினைவிற்கு வந்து கொண்டிருக்கும். அது கிடைக்கவில்லை என்றால் அந்த ஆசையிலேயே இறந்து விடுவார்கள். ஆகவே பற்றுதல் இருக்கக்கூடாது. பாபாவின் நினைவை ஒரேடியாக இதயத்தில் நிறைத்து கொள்ளுங்கள். பாபா 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 என்று வாயினால் சொல்லக்கூடிய அவசியமில்லை. இடைவிடாத நினைவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, அன்பினால் நிறைந்த கங்கையாக ஆக வேண்டும். அனைவர் மீதும் அன்பான பார்வை வைக்க வேண்டும். ஒருபோதும் வாயினால் தலைகீழான வார்த்தைகளை பேசக்கூடாது. இரண்டாவது, எந்த பொருள் மீதும் பற்று வைக்கக்கூடாது. சுய தரிசன சக்கரதாரியாக ஆகியிருக்க வேண்டும். கடைசி நேரத்தில் எந்த பொருளும் நினைவிற்கு வராமல் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம்: பழைய தேகம் மற்றும் உலகின் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து எளிதாக மற்றும் சதா தூர விலகி இருக்கக்கூடிய ராஜ ரிஷி ஆகுக. பழைய தேகம் மற்றும் உலகின் அனைத்து வித கவர்ச்சிகளிலிருந்து எளிதாக மற்றும் சதா தூர விலகி இருக்கக்கூடிய ராஜ ரிஷி ஆகுக. விளக்கம்: ராஜ ரிஷி என்றால் ஒரு புறம் அனைத்து பிராப்திகளுக்கான அதிகாரத்தின் போதை, மறுபுறம் எல்லையற்ற வைராகிய அலௌகிக்க போதை.
நிகழ்காலத்தில் இந்த இரு பயிற்சிகளையும் அதிகப்படுத்தி கொண்டே செல்லுங்கள். வைராகியம் என்றால் விலகி இருப்பதல்ல. அனைத்து பிராப்திகள் இருந்தாலும் கூட எல்லைக்குட்பட்ட கவர்ச்சியானது மனம் புத்தியை கவர்ச்சியில் கொண்டு வராமல் இருப்பதாகும். சங்கல்பத்திலும் அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. இதைத்தான் ராஜரிஷி, அதாவது எல்லையற்ற வைராகியம் என்று கூறப்படுகிறது. இந்த பழைய தேகம் மற்றும் தேகத்தின் பழைய உலகம், ஸ்தூல உணர்வு, பொருட்கள் போன்ற அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் சதா மற்றும் எளிதாக தூர விலகி இருப்பதாகும். ஸ்லோகன்: விஞ்ஞான சாதனங்களை பயன்படுத்துங்கள், ஆனால் தனது வாழ்க்கைக்கு ஆதாரமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். விஞ்ஞானத்தினுடைய சாதனங்களை பயன்படுத்துங்கள், ஆனால் தனது வாழ்க்கைக்கு ஆதாரமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். மாதேஸ்வரியின் இனிய மகா வாக்கியம். இந்த சங்கம யுகத்தில் நடைமுறையில் மகாபாரதம் திரும்பவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் குருக்ஷேத்திரத்தில் யுத்தம் நடைபெற்றதாக மனிதர்கள் கூறுகின்றனர். மேலும் பாண்டவர்களுக்கு துணையாக, வழிகாட்டியாக ஸ்ரீகிருஷ்ணர் இருந்ததாகவும் கூறுகின்றனர். எங்கு இயற்கையின் நாயகன் இருக்கிறாரோ அங்கு அவசியம் வெற்றி கிடைக்கும். இயற்கையின் நாயகன் பரமாத்மா ஆவார். பாண்டவர்களுக்கு சாரதியாக பரமாத்மா இருந்தாரே தவிர ஸ்ரீகிருஷ்ணர் அல்ல. இப்போது பரமாத்மா குழந்தைகளாகிய நமக்கு ஒருபோதும் இம்சைக்கான யுத்தத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. பாண்டவர்களும் அகிம்சைக்கான யுத்தம் செய்து சுயராஜ்யத்தை அடைந்தனர். பாண்டவர்கள், அதாவது பாரத தாய் சக்தியின் அவதாரங்களும் இருக்கின்றனர். பரமாத்மா வருவதும் பாரத கண்டத்தில்தான். அதனால்தான் பாரத கண்டம் அழிவற்ற கண்டம் என்று கூறப்படுகிறது. அதர்மம் அதிகரித்ததும் பாரத கண்டத்திலிருந்துதான். பரமாத்மா வந்து தர்மத்தை ஸ்தாபனை செய்திருக்கின்றார். பரமாத்மா கூறுகின்றார், தங்களது அநேக தேக தர்மங்களை தியாகம் செய்யுங்கள். இந்த எல்லைக்குட்பட்ட தர்மங்களில் ஊசலாடி கொண்டிருக்கின்றனர். எனவே இப்போது இந்த எல்லைக்குட்பட்ட தர்மங்களிலிருந்து விடுபட்டு எல்லையற்றதில் செல்ல வேண்டும். அந்த எல்லையற்ற தந்தையாகிய சர்வசக்திவான் பரமாத்மாவிடம் யோகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே சர்வசக்திவான், இயற்கையின் நாயகன் பரமாத்மாவே என்று ஸ்ரீகிருஷ்ணர் அல்ல. ஆக கல்பத்திற்கு முன்பு போன்று சாக்ஷாத் இயற்கையின் நாயகன் பரமாத்மாவிற்கு வெற்றி என்பது பாடப்பட்டிருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.